பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இயேசு முன்னே நீங்கள் பின்னே. அவ்வளவுதான். ஆதார வசனம் மத்தேயு 10:19-20 வசனங்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவருங்க நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர். தேவ தரிசனம் பெற்றவர்கள். கர்த்தர் நமது வாழ்வின் முழு ப்ளூ பிரிண்டை நமக்கு தருவதில்லை. தந்தால் குரங்கு கையிலுள்ள பூமாலை போன்றாகிவிடும். தம்மை முழுவதும் தம் மக்கள் சார்ந்திருக்க வேண்டும், எக்காலத்திலும் எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்? நம்மை உண்டாக்கின விதமே நாம் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவராலே என்று நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. நாம் அவரில் நிலைத்திருக்கும் வரை, அவர் நம்மில் நிலைத்திருக்கும் வரை நாம் இந்த பூமியிலே நற்கனிகளை கொடுக்க முடியும். கொடிகள் செடிகள் நிலைத்திருந்திருக்கும் வரைதான் பூக்கும் காய்க்கும் கனி கொடுக்கும். கொடிகள் தனியாக நின்று எதையும் செய்ய இயலாது, தனித்து நிற்க முடியாது. நாம் கொடிகள், அவர் மெய்யான திராட்சை செடி இயேசு. யோவான் 15:1. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12:1. அவ்வளவுதான். எங்கே, எப்படி, ஏதும் சொல்லப்படவில்லை. அவன் உடனே கீழ்ப்படிந்தான். எங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமென்று அவர் சித்தம் கொண்டிருந்தாரோ அங்கே கொண்டு வந்து நிலைநாட்டினார். நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போலத்தான் அழைப்பை பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உங்கள் சொந்த தேசமான கானான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்றார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்றார். இது போதும் வாழ்க்கை பயணத்திற்கு. போகும் வழியில் செங்கடல் வரும், வனாந்தரம்தான் பாதை. இன்ன ராஜ்யங்களை உங்களை எதிர்ப்பார்கள், எரிகோ கோட்டை உங்களை எதிர்த்து நிற்கும், யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்று முழு பயண விவரத்தை சொன்னாரா? சொல்லியிருந்தால் இந்த அடிமை வாழ்வே போதும் என்று ஒருவனும் புறப்பட்டிருந்திருக்க மாட்டான். நமக்கும் இதே தான். ரட்சிக்கப்பட்ட பின் இப்படி சேலஞ்சுகள் வரும். நான் கூடவே தான் இருப்பேன், பாடுகள் உபத்திரவங்கள் என்று சொல்லியிருந்தால் நம்மில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்போம்? வெயிட்டிங் பெஞ்சிலேயே காலமெல்லாம் யோசித்து கொண்டு அமர்ந்திருப்போம். பிளான் பண்ண வேண்டும், ஆயத்தம் செய்தல் அவசியம். ஆனால் இவைகளையும் ஆவியான துணை கொண்டு செய்தால் அழைத்து கொண்டு போகிறவர், சேங்ஷன் பண்ணுகிறவர் அவரே. இப்படி ஆயத்தம் செய் என்று நமக்கு ஆலோசனை தருவார். அதனால் தான் வேதம் ஸ்டெப்புக்கு ஸ்டெப் அவரிடம் ஒப்புவி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பு, முழு காரியத்தை அவரிடம் கொடுத்து விடு, நம்பிக்கையாயிரு, காரியங்கள் கைவிட வர செய்வார், நடைகளை உறுதிப்படுத்துவார் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்ற பவுலை இயேசு சந்திக்கிறார். அவன் கீழே விழுகிறான், கண் தெரியவில்லை. பவுல் கண்டு கொண்டான் இயேசுவின் சத்தத்தை. உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். உடனே விலாவாரியாக ஆதியிலிருந்து அந்த வரை சொன்னாரா? இல்லையே. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவ்வளவுதான். உடனே எழுந்து போனான். அதன்பின் காரியங்கள் எவ்வளவு நேர்த்தியாக நடந்தது என்பதை படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவிடம் ஆவியானவர் எழுந்து செசரியா பட்டணத்தில் உள்ள கொர்நேலியு வீட்டுக்கு போ என்றார். அப்போஸ்தலர் 10:20. அவ்வளவுதான் சொல்லப்பட்டது. யூதன் புறஜாதியார் வீட்டுக்கு போக மாட்டான், சம்பந்தம் ஏது வைத்து கொள்ள மாட்டார்கள். பேதுரு போனான். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே அங்கு கூடியிருந்த அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். பேதுருக்கு முன்னமே தெரியாது. மக்களே, உயர் அதிகாரி சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் சரி, திருமண காரியங்கள், சொத்து விற்றல் வாங்குதல் எதுவாக இருந்தாலும் சரி, சமரசம் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆயத்தமாகுங்கள், ஜெபியுங்கள், திடமனதோடு கர்த்தர் உங்களோடு வருகிறார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், வாயில் வார்த்தை வைப்பார் என்ற உறுதியுடன் போங்கள். அற்புதமாய் நடக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய டயலாக்கு ஓடவிட வேண்டாம். இப்படி கேட்டால் அப்படி பதில் சொல்ல வேண்டும், அப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று என்ன ஒத்திகை பார்க்காதீர்கள். உங்கள் வாயை பயன்படுத்துகிறவர் தேவ ஆவியானவர். அவருக்கு விட்டு கொடுங்கள். ஒவ்வொரு நாளையும் கிருபையுடன் பெற்றுக்கொண்டு, அப்பா வழி நடத்துங்க, உங்கள் தேவை என்ற ஜெபத்தோடு நடவுங்கள். வழியில் எது வந்தால் நமக்கென்ன, அவர் பார்த்து கொள்வார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் சீஷர்களோடு போட்டில் தானே இருந்தார். புயலுக்கும் காற்றுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? புயலும் காற்று வருவது சகஜமே. நம்மை அழைத்தவர் கொண்டு போய் சேர்ப்பார் பரமகானான். ஜெபிக்கலாம். தகப்பனே, அந்தந்த நேரத்தில் அருளப்படும், கூட கொடுக்கப்படும் என்று நீ சொல்லியிருக்க, நாங்கள் கவலைப்படுவது, நாங்களாகவே எல்லாவற்றுக்கும் ஆயத்தப்படுவது வியர்த்தம், வீண்.
உமது கிருபையே சார்ந்திருக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கொண்டு போய் சேர்ப்பீர் வலுவாதபடிக்கு என்று இயேசுவின் நாமத்திலே அறிக்கை செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.